குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி 11th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் செகண்ட் லெசனில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெப்ரசன்டிங் கேரக்டர்ஸ் இன் எ மெமரி. அதாவது மெமரியில் நம்ம எப்படி கேரக்டர்ஸை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறது கொடுக்கறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். கேரக்டர்ஸ் அப்படின்னா நமக்கு தெரியும். கேரக்டர்ஸ் அப்படின்னா ஆல்ஃபபெட்ஸ், நம்பர்ஸ் அண்ட் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், இதெல்லாம் தான் நம்ம வந்து கேரக்டர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இங்கே லிசன் பண்ணுங்கள். அதாவது இன் ஜென்ரல் 26 upper case letters, 26 lower case letters, 0 to 9 digits and special characters are used in a computer which is called character set. அதாவது நம்ம ஆல்ஃபபெட்ஸு, நம்பர்ஸு அண்ட் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எல்லாம் தான் நம்ம வந்து கம்ப்யூட்டருக்குள்ளே வந்து கொடுப்போம். அப்படி கொடுக்குற அந்த கேரக்டர்ஸை நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா கேரக்டர் செட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரியா? ஆல் தீஸ் கேரக்டர் செட்ஸ் ஆர் டினோட்டட் த்ரூ நம்பர்ஸ் ஒன்லி. அதாவது நமக்கு எந்த அதாவது ஆல்ஃபபெட்ஸ் கொடுத்தாலும் நம்பர் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் கொடுத்தாலும் கம்ப்யூட்டர் அதை எதுவாக எடுத்துக்கொண்டு பார்த்தோம் இல்லையா, ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக தான், மெஷின் லாங்குவேஜாக தான் அது வந்து எடுத்துக்கும். ஓகேவா? ஆல் கேரக்டர்ஸ் இன் எ கேரக்டர் செட் நீட்ஸ் ஏ காமன் என்கோடிங் சிஸ்டம். அதாவது இதை வந்து என்ன சொல்வோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் ஒரு இதில் இருந்து இன்னொரு இதுக்கு சேஞ்ச் பண்ணுறது வந்து என்கோடிங் சிஸ்டம்னு சொல்வோம். அதுக்கு வந்து என்கோடிங் சிஸ்டம் வந்து தேவைப்படுது. அதே மாதிரி நிறையா என்கோடிங் சிஸ்டம்ஸ் வந்து கம்ப்யூட்டர்ஸில் வந்து யூஸ் ஃபார் கம்ப்யூட்டர்ஸ் இருக்காங்க. அது என்னென்ன என்கோடிங் சிஸ்டம் அப்படின்னா பிசிடி, பைனரி கோடட் டெசிமல் அப்படின்ற ஒரு சிஸ்டம் இருக்குது. அடுத்து EBCDIC அப்படின்னு எபிடிக் சொல்லுவோம். அதுக்கு வந்து எக்ஸ்டெண்டட் பைனரி கோடட் டெசிமல் இன்டர்சேஞ்ச் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ASCII அப்படின்னு சொல்லுவோம், அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். நெக்ஸ்ட் வந்து யூனிவர்சல் கோடை தான் வந்து யூனிகோட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அடுத்து ISCI அப்படிங்கிறது வந்து இந்தியன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். இந்த 5 என்கோடிங் சிஸ்டம்ஸில் தான் வந்து நம்ம கம்ப்யூட்டரில் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பைனரி கோடட் டெசிமல், பிசிடி பற்றி பார்க்க போகிறோம். திஸ் என்கோடிங் சிஸ்டம் இஸ் நாட் இன் த ப்ராக்டிஸ் ரைட் நவ். அதாவது இந்த என்கோடிங் சிஸ்டம் வந்து இப்போ வந்து ப்ராக்டிஸில் கிடையாது. ஏன் அப்படின்னா திஸ் இஸ் 22^6 பிட் என்கோடிங் சிஸ்டம். திஸ் கேன் ஹேண்டில் ஒன்லி 64 கேரக்டர்ஸ் ஒன்லி. ஓகேவா? அதாவது வெறும் 64 கேரக்டர்ஸை மட்டும்தான் இதனால் வந்து ஹேண்டில் பண்ண முடியும். அப்படின்றதுனால இதை நம்ம வந்து கம்ப்யூட்டர்ஸில் வந்து யூஸ் பண்ண முடியாது. அதனால இந்த என்கோடிங் சிஸ்டம் வந்து இப்போ வந்து ப்ராக்டிஸில் இல்லை. Second one is American Standard Code for Information Interchange. This is the most popular encoding system recognized by United States. அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ்னால, அமெரிக்கானால இதை வந்து அங்கீகரிச்சிருக்காங்க. இந்த என்கோடிங் சிஸ்டம் இதை வந்து பாப்புலராக இப்போ வந்து யூஸ் பண்ணுறது. நிறைய கம்ப்யூட்டர்ஸ் வந்து இந்த சிஸ்டம் தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த என்கோடிங் சிஸ்டம் வந்து ஹேண்டில் ஒன்லி இங்கிலீஷ் கேரக்டர்ஸ் மட்டும்தான் வந்து ஹேண்டில் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து திஸ் கேன் ஹேண்டில் 2^7 பிட் விச் மீன்ஸ் 128 கேரக்டர்ஸ். அதாவது இது வந்து 128 கேரக்டர்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படின்றாங்க. சரியா? அதாவது ஒவ்வொரு ஈச் கேரக்டர்ஸுக்கும் அதாவது இண்டிவிஜுவல் நம்பர்ஸ் இருக்குது. பின்னாடி வந்து அதோட டேப்லெட் காலம் கொடுத்துருப்பாங்க. அது பார்த்திங்கன்னா தெரியும். ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்கும் ஒவ்வொரு நம்பர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இதில் வந்து. அதாவது த நியூ எடிஷன் ASCII 8 ஹேஸ் யூஸ் 256 கேரக்டர்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுமா. இப்போ புதுசாக வந்திருக்க வெர்ஷன்ஸ் வந்து 256 கேரக்டர்ஸ் வரையிலும் யூஸ் பண்ணும். அதாவது ஆர் ரெப்ரசன்டட் ஃப்ரம் 0 to 255 யூனிக் நம்பர்ஸ். அதாவது 0லேருந்து 255 வரையிலும் உள்ள நம்பர்ஸ் வந்து ஒவ்வொரு கேரக்டர்ஸுக்கும் வந்து டினோட் பண்ணியிருப்பாங்க. அதே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த ASCII கோடு ஈக்குவலன்ட் டு த அப்பர் கேஸ் லெட்டர் ஏக்கு வந்து 65 அப்படிங்கிறது. இதை வந்து என்கோடிங். அதாவது நம்ம கொடுக்குற கேரக்டர்ஸ்க்கு வந்து அதுக்கு ஈக்குவலண்டான வேற ஒரு நம்பர் கொடுத்தாங்க அப்படின்னா இதை வந்து என்கோடிங். ASCIIல வந்து கேபிட்டல் லெட்டர் ஏக்கு வந்து 65 அப்படிங்கிறத வந்து ASCII கோடுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பைனரி ரெப்ரசன்டேஷன் வேல்யூன்னு வந்து கொடுத்துருக்காங்க. அது ASCII 8 பிட்ல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதான் வந்து ASCIIயோட அப்ரிவேஷன் என்ன? அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். இது யாரால வந்து ரெகனைஸ் அங்கீகரிச்சிருக்காங்க அப்படின்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ்னால அங்கீகரிச்சிருக்காங்க. இதில் எத்தனை கேரக்டர்ஸ் வரையிலும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா 128 கேரக்டர்ஸ் வரையிலும் யூஸ் பண்ணலாம். ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்கும் தனித்தனியான யூனிக் நம்பர்ஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து எக்ஸ்டெண்டட் பைனரி கோடட் இன்டர்சேஞ்ச் கோட். அதாவது எக்ஸ்டெண்டட் பைனரி கோடட் டெசிமல் இன்டர்சேஞ்ச் கோட். இது வந்து ASCIIக்கு சிமிலராக தான் இருக்கும். ஆனால் இது வந்து 8 பிட் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரியா? திஸ் கோடிங் சிஸ்டம் இஸ் ஃபார்முலேட்டட் பை இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் மெஷின். அதாவது IBM அப்படின்ற கம்பெனினால இது வந்து
ஃபார்ம் பண்ணாங்க. இந்த கோடிங் சிஸ்டம் கேன் ஹேண்டில் 256 கேரக்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த கோடிங் சிஸ்டத்தில் த இன்புட் கோட் இன் ASCII கேன் பி கன்வெர்டட் டு எக்ஸ்டெண்டட் பைனரி கோட் சிஸ்டம் அண்ட் வைசஸ் அப்படின்னா, அதாவது ASCIIல கொடுக்குற இன்புட்டை வந்து நம்ம வந்து எக்ஸ்டெண்டட் பைனரி கோடுக்கு கன்வெர்ட் பண்ண முடியும். அதே மாதிரி எக்ஸ்டெண்டட் பைனரி கோடர்ல இருந்து ASCIIக்கும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்படி இது ரெண்டு பக்கமும் வந்து கன்வெர்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்றாங்க. எக்ஸ்டெண்டட் பைனரி கோடர்னாலும் ASCIIக்கு சிமிலர் தான். இதில் வந்து 256 கேரக்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்தியன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். இந்த சிஸ்டம் வந்து எதுக்காண்டி ப்ரொடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா, இந்த என்கோடிங் சிஸ்டம் வந்து ஹேண்ட்லிங் த கேரக்டர் ஆஃப் இந்தியன் லோக்கல் லாங்குவேஜ்காண்டி யூஸ் பண்ணாங்க. இந்தியன் லோக்கல் லாங்குவேஜ் என்ன தமிழ், மலையாளம், தெலுங்கு இந்த மாதிரி இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்காண்டி இதை வந்து கொண்டு வந்தாங்க. திஸ் இஸ் அன் 8-bit கோடிங் சிஸ்டம் அப்படின்னாங்க. தேர்ஃபோர் இட் கேன் ஹேண்டில் 256 கேரக்டர்ஸ் 2^8 அப்படின்றது 256 கேரக்டர்ஸ் யூஸ் பண்ண முடியும். திஸ் சிஸ்டம் இஸ் ஃபார்முலேட்டட் பை த டிபார்ட்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் இன் இந்தியா இன் த இயர் 1986 to 88 and recognized by Bureau of Indian Standards BIS. Now this encoding system is integrated with யூனிகோட். அதாவது வந்து ASCII பார்த்தோம். ASCIIயும் எக்ஸ்டெண்டட் பைனரி கோடர் வந்து யூஸ்டு ஒன்லி ஃபார் இங்கிலீஷ் லாங்குவேஜ்க்கு மட்டும்தான் அது வந்து யூஸ் பண்ண முடியும்னு சொன்னோம். அதே மாதிரி நம்ம இந்தியன் லோக்கல் லாங்குவேஜ்னா தமிழ், தெலுங்கு, மலையாளம் இந்த மாதிரியான லாங்குவேஜஸை ஹேண்டில் பண்ணுறதுக்காண்டி உருவாக்குனதா இந்தியன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். அது வந்து யார் வந்து ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா, இது உருவாக்குனாங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் இன் இந்தியா அவங்க தான் வந்து உருவாக்குனாங்க. இதே வந்து BIS வந்து இதை வந்து அங்கீகரிச்சிருக்காங்க. இது இப்போ நவடேஸில் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இந்த இன்டகிரேட்டட் சிஸ்டம், இந்த என்கோடிங் சிஸ்டம் வந்து யூனிகோடோட இன்டகிரேட் ஆயிருக்கு, ஜாயிண்ட் ஆயிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து யூனிகோட் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். யூனிகோட் அப்படிங்கிறது வந்து யூனிவர்சல் கோடு தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா யூனிகோட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். திஸ் கோடிங் சிஸ்டம் இஸ் யூஸ்டு மோஸ்ட் ஆஃப் த மாடர்ன் கம்ப்யூட்டர்ஸ். அதாவது இந்த கோடிங் சிஸ்டம் தான் இப்போ வர மாடர்ன் கம்ப்யூட்டர்ஸில் யூஸ் பண்ணாங்க. த பாப்புலர் கோடிங் ஸ்கீம் ஆஃப்டர் ASCII இஸ் யூனிகோட். அதாவது ASCIIக்கு அப்புறம் ரொம்ப பாப்புலரானது யூனிகோட் அப்படின்னு சொல்கிறாங்க. ASCII கேன் ரெப்ரசன்ட் ஒன்லி 256 கேரக்டர்ஸ் தான் ASCIIல யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி இங்கிலீஷ் லாங்குவேஜ் தான் வந்து ஹேண்டில் பண்ண முடியும். Particularly, there was a situation when the language like Tamil, Malayalam, Kannada and Telugu could not be represented by ASCII. இந்த மாதிரி இந்தியன் லாங்குவேஜஸ்லாம் வந்து ASCIIல வந்து ரெப்ரசன்ட் பண்ண முடியாது. அதனால தான் வந்து யூனிகோட் வந்து ஜென்ரேட் பண்ணுறாங்க. யூனிகோட் வாஸ் ஜென்ரேட்டட் டு ஹேண்டில் ஆல் த கோடிங் சிஸ்டம் ஆஃப் யூனிவர்சல் லாங்குவேஜ் அப்படின்றோம். சரியா? யூனிவர்சல் லாங்குவேஜ்னா எல்லா லாங்குவேஜஸையும் இதனால வந்து ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்றது. திஸ் இஸ் 16-bit கோட் அண்ட் கேன் ஹேண்டில் 65,536 கேரக்டர்ஸ். அதாவது இதில் வந்து எவ்வளோ கேரக்டர்ஸை நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னா 65,536 கேரக்டர்ஸை வந்து இதனால வந்து ஹேண்டில் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. யூனிகோட் ஸ்கீம் இஸ் டினோட்டட் பை ஹெக்ஸாடெசிமலில் தான் நம்ம வந்து இந்த யூனிகோட் ஸ்கீம் வந்து டினோட் பண்ணுறோம். அதாவது நம்பர்ஸ் வந்து அது வரையில் யூஸ் பண்ண முடியாதுன்றனால ஹெக்ஸாடெசிமல்னால் தெரியும், 16 கேரக்டர்ஸ் இருக்கும். ஆல்ஃபபெட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இதுக்கும் யூனிகோட்லேயே வந்து ஹெக்ஸாடெசிமலில் தான் டினோட் பண்ணுறோம். இந்த யூனிகோட் டேபிள் இஸ் டேபிள் ஆஃப் மலையாளம், தெலுங்கு அண்ட் கன்னடா. ஸோ அதாவது கீழே பாருங்கள், இந்த வந்து யூனிகோட் கேரக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. தமிழுக்கு, மலையாளம் அண்ட் தெலுங்கு, கன்னடா இது 4 லாங்குவேஜஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொடுத்துருக்கிறது வந்து ASCII வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஆல்ஃபபெட்ஸுக்கு, டெசிமலுக்கு இதெல்லாம் வந்து ASCII வேல்யூ என்ன அப்படின்றதான் கொடுத்துருக்காங்க கீழே. அடுத்து ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்க்கு என்ன ASCII அப்படின்றதான் வந்து கீழே டேப்லெட் காலத்தை கொடுத்துருக்காங்க. இது வந்து மெமரைஸ் பண்ணணுன்றதில்ல, சும்மா நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி இந்த டேப்லெட் காலம் கொடுத்துருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா எப்படி கேரக்டர்ஸ் வந்து மெமரியில் ரெப்ரசன்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதுக்கு வந்து 5 டைப்ஸ் ஆஃப் என்கோடிங் சிஸ்டம்ஸ் பார்த்தோம். என்னென்னது? பைனரி கோடர் டெசிமல், அடுத்து எக்ஸ்டெண்டட் பைனரி கோடர் டெசிமல், இன்டர்சேஞ்ச் கோட், இது வந்து அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச், யூனிகோட், இந்தியன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். ஓகேவா? இது வந்து நம்ம எப்படிலாம் வந்து கேரக்டர்ஸை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கான என்கோடிங் சிஸ்டம்ஸ் தான் இந்த 5. இந்த 5 பற்றி பார்த்தோம். பைனரி கோடர் டெசிமலை வந்து 64 கேரக்டர்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும். ASCIIல வந்து 128, நவ் ப்ரெசன்ட் வெர்ஷன்ஸில் வந்து 256 கேரக்டர்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி எக்ஸ்டெண்டட் பைனரி கோடர்லேயும் வந்து 256 கேரக்டர்ஸ்.
இஸ்கி வந்து இந்தியன் ஸ்டாண்டர்ட் வந்து அதாவது இந்தியன் லோக்கல் லாங்குவேஜஸை வந்து ஹேண்டில் பண்ணதுக்காண்டி யூஸ் பண்ணது கொண்டு வந்தது. யூனிகோட் அப்படிங்கிறதுல வந்து 16 பிட் கோடட் யூஸ் பண்ண முடியும். இது வந்து யூனிவர்சல் லாங்குவேஜ், எல்லா யூனிவர்ஸில் இருக்க எல்லா லாங்குவேஜையும் ஹேண்டில் பண்ணுறதுக்காண்டி இந்த யூனிகோட் சிஸ்டம் வந்து கொண்டு வந்தாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.